பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இர்ஷாதத்தே ஹபீப் ஹாஜா ஹபீபுல்லா ஷா அலைஹி ரஹ்மா அவர்கள் அருளியது. அத்தியாயம் 18. குர்பை அறிந்து கொள்வதே குர்பே இலாஹியாகும். குர்புக மின்ஹு அன் தகூன முஷாஹிதன் லி குர்பிஹி. நீ அல்லாஹ்வின் அளவில் குர்பு எனும் நெருக்கம் அடைவதற்குரிய வழி யாதெனில் அவன் உன்னில் மிகச் சமீபமாக இருக்கின்றான் என்பதை உணர்ந்து நீ அவனை உன்னில் தரிசிப்பதாக இருக்கும். குர்பே இலாஹியை அடைவதற்கு மேலேயும் ஏற வேண்டியதில்லை, கீழேயும் இறங்க வேண்டியதில்லை. ஆனால் தன்னுடைய வுஜூதெனும் திரையை அகற்றும் போது அந்த குர்பு உனக்கு கிடைத்துவிடும். இறை நாட்டத்தில் தன்னை அர்ப்பணிப்பதே குர்பை அடைவதற்குரிய வழியாகும். அதாவது உன்னை நீ மறந்திருப்பதே, உன்னை இழந்திருப்பதே குர்பாகும். இதுதான் ஃபனா என்ற இல்லாமையாகும். ஃபனா ஃபில்லாஹ் எனும் நிலை. ஞான வழி நடக்கும் சாலிக் ஃபனா ஃபில்லாஹ் எனும் நிலையை அடைய வேண்டும். வஹதத்தின் ஒளிக்கிரணங்களில் பிரபஞ்சத்தின் அணுக்கள் மறைந்து விடுவது போல அற்பமாகி மறைந்து விட வேண்டும். கடலில் ஒரு துளி மழை தண்ணீர் விழுந்ததும் அதில் ஐக்கியமாகி எப்படி தன்னை அழித்து கொள்கின்றதோ அப்படி இறைவனில் நாஸ்தியாகி விட வேண்டும். இரும்பின் உதாரணத்தை இதற்கு எடுத்துக்கொள்ளலாம். இரும்பை நெருப்பிலிட்டு காய்ச்சி சூடேற்றினால் அது செந்நிறம் அடைந்து நெருப்பைப் போலவே கோலம் கொண்டு விடுகின்றது. அப்படியானால் இரும்பு நெருப்பாகிவிட்டதா? இல்லை. ஆனால் நெருப்புக்குரிய சகல குணங்களையும் அது பெற்றுக்கொண்டு விடுகின்றது. இதை பார்ப்போர் இரும்பு நெருப்பாகி விட்டது என்று சொல்வார்கள். ஃபனா ஃபில்லாஹ்வின் அந்தஸ்தை அடையும் போது மனிதனின் நிலையும் இப்படித்தான் ஆகிவிடுகின்றது. ஆனால் அது ஸ்தூலத்தால் அன்று, தஃபக்குர் எனும் சித்தத்தால் இந்நிலை சாத்தியமாகின்றது. அதாவது பன்மையிலிருந்து ஒருமையின் ஏகத்துவத்தின் பக்கம் ஆத்மா சார்ந்து விடுகின்றது. இதுவே குர்பே நவாஃபில் ஆகும். இறையருள் இல்லாமல் இந்த பதவி சித்தியாக மாட்டாது. மேற்கூறிய நிலை ஜைரே ஹஷ்வி என்று சொல்லப்படும், இஸ்தித்லாலி என்று சொல்லப்பட மாட்டாது. இதிலே சர்ச்சை கூடாது. சகலவிதமான தடைகளை விட்டும் உள்ளம் தூய்மையடையும் அளவுக்கேற்ப இந்த நிலை உண்டாகின்றது. உள்ளம் தெளிந்து ஒரு வினாடி இறை சிந்தனை செய்வது ஈருலகங்களின் இபாதத்தை விடவும் மேலானதாகும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருவுளமாகியுள்ளார்கள். இங்கனம் நேர்மையுடன் சிந்தனை செய்வதற்கு உள்ளம் குழப்பமின்றி காலியாகி தெளிந்து இருக்க வேண்டும் என்பது கட்டாய வழியாகும். இது மட்டும் போதாது, கைபுடைய சகாயம், அதாவது இறை அருளும் வேண்டும். அல்லாஹ்வின் அனுக்கிரகத்தின் ஒளி கொஞ்சம் கலந்துவிட்டாலும் போதும், இந்த பாக்கியம் கிடைத்துவிடும். இதற்கு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து நேர்வழி காட்டலும் வேண்டும். இது பற்றி ஆரிஃப் மௌலானா ஜலாலுத்தீன் ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இவ்வாறு கூறுகின்றார்கள். அல்லாஹ்வின் அனுக்கிரகமும் அஹ்லுல்லாக்களுடைய அனுக்கிரகமும் இல்லாவிட்டால் மலக்காக இருந்தாலும் அவரது பட்டோலை கருப்பாகவே இருக்கும். அல்லாஹ்வை அடைவதில் புத்திக்கு இடம்பாடில்லை. அரிய நண்பனே, மஅரிஃபத்தே இலாஹி எனும் மெய்ஞானமானது அறிவை கொண்டோ நூலாதாரங்களை கொண்டோ ஏற்பட்டு விட மாட்டாது. எழுத்துக்களின் அளவுகோல் கொண்டு இதை அளக்கவும் முடியாது. இந்த ஞானம் எழுத்துக்களில் அடங்கி விடுவதும் இல்லை. மனக்கண் திறந்தால்தான் இதன் உண்மை புலப்படும். இங்கனம் இருக்கும் போது அதை பற்றி குறை கூறுவதற்கில்லை. இஷ்கின் மர்த்தபாவில், மெய்ஞான பதவியில் கல்விக்கும் அறிவுக்கும் சம்பந்தம் கிடையாது. அல்லாஹ்வின் திருச்சபையில் நீ வந்து சேர்ந்து கொள்ள நாடினால் உன் அறிவையும் ஆராய்ச்சியையும் ஒதுக்கிவிட்டு வா என்று அல்லாமா இக்பால் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தமது பாடல் ஒன்றிலே கூறுகின்றார்கள். பகுத்தறிவு கொண்டு விவாதத்தில் உழல்பவனே, இங்கு அதற்கெல்லாம் இடம்பாடில்லை. காரணம், அந்த உன்னத நிலை அடியான் தன்னைத்தான் ஃபனாவாக்கிக் கொள்வதால் சித்தியாவதாகும். இரட்சகனின் சிபத்துக்களை கொண்டு தன்னை நிராமயப்படுத்திக் கொள்வதால் இந்த நிலை உண்டாகும். அந்தரங்க தெளிவு என்னும் ஞான கண் கொண்டு பார்த்தால்தான் ஏகனின் ஏகத்துவ உண்மை புலனாகும். இவ்விதம் சத்தியத்தை கண்டு கொண்டவர்கள் அல்லாஹு தஆலாவின் இனாயத் என்னும் அருட்கொடை பெற்ற நல்ல ஆத்மாக்களாகி விடுவார்கள். அல்லாஹ்வின் பெருங்கருணையே அவர்களை விவாதங்களின் அந்தஸ்திலிருந்து மேலே உயர்த்தி அல்லாஹ்வின் பெருங்கருணையே அவர்களை விவாதங்களின் அந்தஸ்திலிருந்து மேலே உயர்த்தி உன்னத நிலைக்கு கொண்டு போய் சேர்த்தது. மேலும் அவனது கிருபையானது அவர்களை
குறிப்பை கொண்டு குறிப்பில்லாத வஸ்தை விளங்கும் தாழ்ந்த பதவியிலிருந்து ஜாத்தினுடைய அரூபத்தை ரூபத்தில் காணும்படியான உன்னத உயர் பதவிகளில் கொண்டு போய்விடுகின்றது. லா மக்கான் எனும் குறிப்பில்லாதது என்பது மக்கான் எனும் குறிப்பு என்பதில் இடம் கொண்டு விட்டது. அடையாளமற்றது அடையாளத்தில் அடங்கிவிட்டது. இதை ஞானவான்கள் தங்கள் சத்திய கண், அதாவது மனக்கண் கொண்டு தரிசித்து கொண்டனர் என்பது இதன் விளக்கமாகும். லாஹூத் தர் ஜபரூத் பின் ஜபரூத் தர் மலக்கூத் பின் ஈன் ஹர்சேதர் நாசூத் பிதர் ஆக்கிலே ஹும்ஷோதரீன். ஹாஃபிஸ் ஷிராசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த பாரசீக கவிதையில் கூறுவதாவது: லாஹூத்தை ஜபரூத்தில் பார், ஜபரூத்தில் மலக்கூத்தை பார், இம்மூன்றையும் நாசூத்தில் பார். நீ அறிவாளியாக இருந்தால் அதில் நீ மறைந்து போ என்று அவர்கள் கூறுகின்றார்கள்.